ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 28/11/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, மூதாதையர்களாகிய உங்களிடமிருந்து அனைத்து ஆத்மாக்களின் எதிர்பார்ப்புகள். இன்று கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர், அதாவது முப்பாட்டனார், தன்னுடைய முழு வம்சாவளியோடு சந்தித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய வம்சாவளி! இதை நீங்கள் அனைவருமே தெரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் அனைவரும் இந்த வம்சாவளியின் முதல் அஸ்திவாரம் மற்றும் வம்சாவளி அப்படிங்கிற மரத்தின் மூலத்தண்டாக இருக்கீங்க. உங்கள் மூலமா வம்சாவளி எப்படி வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற இந்த அனைத்து ரகசியத்தையும் நீங்கள் மிக நன்றாக தெரிஞ்சிருக்கீங்க. எந்த ஆத்மாவை நீங்கள் பார்த்தாலும் மற்றும் தொடர்புல வந்தாலும், நான் அனைத்து ஆத்மாக்களின் பூர்வஜமானவன், அதாவது மூதாதையார் அப்படிங்கிற நினைவு வருதா? மற்றும் மரத்தினுடைய அனைத்து கிளைகள், சிறு கிளைகள் அனைத்துக்குமே மூல ஆதாரம், அதாவது அஸ்திவாரம் அப்படிங்கிற இந்த நினைவு எப்பொழுதுமே வெளிப்படையான நிலையில இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறான். இந்த உயர்ந்த நினைவு மூலமா இயல்பாகவே சக்திசாலியான சொரூபம் ஆயிடும். ஒருவேளை தண்டு, அதாவது மூல அஸ்திவாரம் பலகீனமாக இருக்குது அப்படின்னா முழு மரமும் பலகீனமாக ஆயிடுது. தண்டு சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா மரமும் சக்திசாலியாக இருக்குது. முழு மரத்தின் ஒவ்வொரு இலையின் சம்பந்தம் விதையின் கூடவே தண்டின் மூலமாகத்தான் இருக்குது. விதையினுடைய சக்தி தண்டு மூலமாகத்தான் கிளைகள் மற்றும் சிறு கிளைகளை சென்றடையுது. அப்படி இன்று உங்களுடைய அனைத்து வம்சாவளிகளுக்கும் மூதாதையர்களாகிய உங்கள் மூலமா மற்றும் மூல ஆதாரம் மூலமா எந்த சக்தி தேவையாக இருக்குது? அனைத்து ஆத்மாக்களும் மூதாதையார் உங்களை எந்த அளவு நம்பிக்கை விசுவாசத்தோடு மன விருப்பங்களோடு நினைவு செய்கிறாங்க? எந்த நல்ல விருப்பங்களை மாஸ்டர் வள்ளல், வரமளிக்கும் வள்ளல்கள் உங்கள் மூலமாக விரும்புகிறாங்க? அனைத்து ஆத்மாக்களின், அதாவது உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட வம்சாவளியின் நல் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இன்று அனைத்து ஆத்மாக்களின் மனதில் இருந்து வெளிப்படும் ஒரே ஒரு சப்தத்தை தான் கேட்க முடியுது. அனைவரிடம் இருந்தும் 2 வினாடிகளுக்காவது சுகம் மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளைத்தான் கேட்க முடியுது. நிம்மதியற்று இருக்கிறாங்க. செல்வம் மற்றும் தனம் இருந்த போதிலும் சுகம் மற்றும் அமைதி நிறைந்த தூக்கம் கண்கள்ல இல்லை. இன்றைய நாட்கள்ல பெரும்பான்மையோர் உண்மையான சுகம் மற்றும் சாந்தியின் மற்றும் உண்மையான குஷியின் தாகம் உள்ளவர்களாக இருக்கிற காரணத்தினால அதற்கான வழியை தேடிட்டு இருக்கிறாங்க. அநேக அற்ப காலத்து வழிகளை அனுபவம் செய்தும் திருப்தி கிடைக்காத காரணத்தினால இப்பொழுது மெதுவா அந்த அநேக வழிகளில் இருந்து இதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து திரும்பி வராங்க. இப்பொழுது தெரியல அப்படிங்கிற அந்த அனுபவத்தில் வந்துட்டுருக்குறாங்க. உண்மையான வழி வேறு எதுவோ இருக்குது அப்படிங்கிற அந்த அனுபவத்தை இப்பொழுது செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் மூதாதையர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு விளக்கொலியாக ஆகி வழி காண்பிக்கணும். அமர ஜோதி ஆகி இருளில் இருந்து புகலிடத்திற்கு கொண்டு வரணும்
அந்த மாதிரி எண்ணம் வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மூதாதையர் ஆத்மாக்கள் நாம் அனைத்து வம்சாவளியின் எதிரில் என்ன செய்கிறோமோ அதுவே தான் முழு வம்சாவளி வரை சென்றடையும் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குதான்னு கேட்குறாங்க. மூதாதையார் உங்களுடைய உள் உணர்வு உலகினுடைய சூழ்நிலையை மாற்றம் செய்யக்கூடியது. மூதாதையார் உங்களுடைய திருஷ்டி அனைத்து வம்சாவளியினருக்கும் சகோதரத்துவ நினைவை ஊட்டக்கூடியது. மூதாதையார் உங்களுடைய தந்தையினுடைய நினைவு அனைத்து வம்சாவளிகளுக்கும் நம்முடைய தந்தை வந்துவிட்டார் அப்படிங்கிற அந்த நினைவை ஊட்டும். மூதாதையார் உங்களுடைய உயர்ந்த காரியம் வம்சாவளிகளுக்கு உயர்ந்த ஒழுக்கம், அதாவது ஒழுக்க அறநெறியை படைக்கணும் அப்படிங்கிற நல் விருப்பத்தை உற்பத்தி செய்யும் அப்படிங்கிறாங்க பாபா. அனைவருடைய பார்வை மூதாதையர்களாக உங்களை தேடிட்டு இருக்குது. இப்போ நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு சுரூபமானவராக ஆனீங்க அப்படின்னா எல்லைக்கு உட்பட்ட வீணான விஷயங்கள் எல்லாமே தானாகவே முடிவடைஞ்சிரும். தலைகீழான மரத்தின் கணக்குப்படி விதையோடு சேர்ந்து தண்டும் மேலே உயர்வாக இருக்குது. நீங்க நேரடியா விதை மற்றும் முக்கிய 2 இலைகள் மும்மூர்த்திகளோடு நெருக்கமான சம்பந்தமுள்ள தண்டு போல ஆவீங்க. எவ்வளவு உயர்ந்த நிலை! இதே உயர்ந்த நிலையில நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் என்ன அனுபவமாகும்? குழந்தை பருவத்தின் கவனக்குறைவா தவறாக செஞ்ச விஷயங்களாக தென்படும். உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட முதிர்ந்த பருவத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா அனைவரும் அனுபவமானவர்களாக ஆகிடுவீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட முதிர்ந்த நிலையின் செயல்களாக என்ன இருக்குதோ அதை எப்பொழுதும் நினைவுல வைங்க. இப்போ இன்னும் எவ்வளவு காரியம் செய்ய வேண்டியதாக இருக்குது, இதை எப்பொழுதும் நினைவுல வைங்க. ஆனா இந்த அனைத்து காரியங்களும் சுலபமா எப்பொழுது நிறைவேறும்? எப்படி உங்களுடைய படைப்பாகிய அறிவியலை சேர்ந்தவங்க விஸ்தாரத்தை சாரத்துல நிரப்பி கொண்டிருக்கிறாங்க. மிக சூட்சமமான சக்திசாலியான சாதனத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலம் நேரம், செல்வம் மற்றும் ஆயுதங்கள் மிக குறைவாக செலவாகிற மாதிரி முயன்றுட்டு இருக்கிறாங்க. முதல்ல விநாச காரியத்துல எவ்வளவு பெரிய சேனை, எவ்வளவு ஆயுதங்கள் மற்றும் நேரம் ஈடுபடுது. இப்போ விஸ்தாரத்தை சாரத்துல கொண்டு வந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர் படைப்பவராகி ஸ்தாபனை காரியத்துல அதே போலவே சூட்சமம் மூலமா ஸ்தூல சாதனத்தை தேவைக்காக காரியத்துல ஈடுபடுத்துங்க. இல்லை அப்படின்னா ஸ்தூல சாதனங்களின் விஸ்தாரத்துல சூட்சும சக்தி மறைஞ்சிடுது. ஸ்தூல சாதனத்தினுடைய விஸ்தாரம் எப்படி மரத்தின் விஸ்தாரம் விதையை மறைச்சிடுதோ அதே மாதிரி சூட்சும சக்தியினுடைய சதவிகிதம் மறைஞ்சிடுது. மூதாதி ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஆன்மீக தன்மை சூட்சும சக்தி. அதை மூதாதையர்கள் மூலமா ஏதோ விசேஷ சக்தி உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு அனைவரும் அனுபவம் செய்யணும். வம்சாவளிகளுக்கு ஆத்மாக்கள் உங்கள் மூலமா ஏதாவது புதுமையை விரும்புகிறாங்க. வாய்மொழியினுடைய சக்தி, சாதனங்களுடைய சக்தியோ அனைவரிடமும் இருக்குது. ஆனால் பிராப்தி இல்லாத சக்தி எது? அது சிரேஷ்ட எண்ணத்தினுடைய சக்தி மற்றும் நல்ல உள் உணர்வினுடைய சக்தி. அன்பு மற்றும் சகயோகம் நிரம்பிய பார்வை, இது யாரிடமும் இல்லை. ஆகினால பூர்வஜ் ஆத்மாக்களே, உங்களுடைய வம்சாவளிகளின் பிராப்திக்காக நம்பிக்கை தீபங்களை ஏற்றி யதார்த்த இலக்கு வரை கொண்டு வாங்க. என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எதை மனிதர்கள் செய்கிறாங்களோ அதை நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா
என்ன செஞ்சீங்க? நீங்களும் இறைவனினுடைய குழந்தைகள், மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவங்க. இப்போ வாய்மொழி குண்டுகளை வீசுறீங்க. ஆனால் இது இப்பொழுது சிறு குழந்தை குண்டுகள். இப்போ பிராப்தியினுடைய அனுபவத்தின் குண்டுகளை வீசுங்க. அதன் மூலமா நேரடியா வாழ்க்கையே மாற்றிடணும். புத்தி வரை அம்பு எஞ்சிருக்கீங்க. ஆனா இதயத்துல அம்பு எய்யல. இனிமேல் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தையும் கொடுக்கணும் இல்லையா? நல்ல காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இப்போ வாயிலிருந்து வெளியாகுது. ஆனால் இதுதான் ஒரே உன்னத வழி அப்படின்னு இதயத்திலிருந்து வார்த்தைகள் வெளியாகணும். வாய் வார்த்தைகளால் ஒப்பந்தம் செய்கிறவங்க அதிகம் இருக்கிறாங்க. இதயத்திலிருந்து ஒப்பந்தம் செய்கிறவங்க கோடியில் சிலர் தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அனைவரும் பெரிய இதயம் உள்ளவரினுடைய குழந்தைகள், இதயபூர்வமாக ஒப்பந்தம் செய்விப்பவங்க. இப்போ என்ன செய்வீங்க? அந்த மாதிரி சக்திசாலியான சேவையின் சக்கரத்தை சுழற்றுங்க. அதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய மூதாதையர்களை தெரிந்து பிராப்தியினுடைய அதிகாரத்தை அடைந்திடணும். கொஞ்சம் கேட்டோம், நன்றாக கேட்டோம் என்று இருப்பதற்கு பதிலாக கொஞ்சம் கிடைத்தது என்று அந்த மாதிரி அனுபவம் செய்யணும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நன்றாக சொல்கிறாங்க என்று இல்லாமல் நன்றாக உருவாக்குறாங்க அப்படி இருக்கணும். குறைந்த செலவு, குறைந்த சக்தி, குறைந்த நேரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிற இந்த விதி மூலமாக வெற்றி சொரூபம் ஆகுங்கிறாங்க பாபா. வந்து இருக்கிறவங்க பஞ்சாபினுடைய மண்டலம் தான் இல்லையா? பஞ்சாபை என்னவாக ஆக்குவீங்க? அந்த மாதிரி ஏதாவது புதுமை செஞ்சு காண்பீங்கிறாங்க பாபா. அனுபவம் செய்விப்பது அப்படின்னா வாரிசுகளை உருவாக்குவது. நன்றாக கேட்குறவங்க நன்றாக இருக்குது நன்றாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க பிரஜைகள். இப்போ வாரிசு தரமுள்ளவர்கள் வேணும். ஒரு வாரிசுக்கு பின்னால் பிரஜைகள் தானாகவே வந்துடுவாங்க. பஞ்சாப் என்ன செய்யும்? எண்ணிக்கை அதிகரிக்கலை என்றாலும் தரம் உள்ளவர்களை உருவாக்க முடியும் இல்லையா? என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இப்போ நாலாபுறங்களிலும் வாரிசு தரமுள்ள குழந்தைகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் பஞ்சாப் நம்பர் 1 ஆயிடுங்க. சிலர் எண்ணிக்கையில் நம்பர் 1ஆக இருக்கிறாங்க அப்படின்னா சிலர் தரத்தில் நம்பர் 1 ஆயிடுவாங்க. பஞ்சாபை சேர்ந்தவங்க என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தரமுள்ளவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் உள்ளவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஏன்னா தரமுள்ள ஒருவர் இயல்பாகவே அதிக எண்ணிக்கையை கொண்டு வருவாங்க. அவருடைய பெயரால் உங்களுடைய காரியம் நடந்துடும். இது சுலபம் தானே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. நல்லது. இன்று பஞ்சாப் மற்றும் மதுபனை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு. பஞ்சாபை சேர்ந்தவங்க அனைவரையும் மதுபனில் சமர்ப்பணம் செய்விப்பாங்க. பஞ்சாபில் இருந்து நதிகள் உருவாகுது. மேலும் அவை எங்கே சென்று சேருது? மதுபனே கடலினுடைய கரை. அப்படி பஞ்சாப் மற்றும் மதுபனின் இணைதல் நடந்தாகிடுச்சு. இன்று விசேஷமாக பஞ்சாபிற்கான வாய்ப்பு ஆகையினால பஞ்சாபிற்கு கூறிக்கொண்டு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க பாபா. மற்றபடி இதில் அனைவரும் வந்துட்டீங்க. மதுபனிலோ அனைவரும் வந்துட்டீங்க. அனைவரும் எதில் சேரணும்? மதுபன் தான் இல்லையா? நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து மூதாதைய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அனைவரின் விருப்பங்களை நிரந்தரமாக நிறைவேற்றக்கூடிய பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு பிராப்தியை வழங்கும் அனுபவத்தை செய்விக்கக்கூடிய, அனைவரையும் அநேக மார்க்கங்களில் இருந்து விடுவித்து
ஒரு மார்க்கத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி அனைத்து ஆத்மாக்களின் மூல ஆதாரமான எப்பொழுதும் அனைவரையும் ஒரு தந்தையின் அதிகாரி ஆக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த மூதாதைய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா சொல்கிறாங்க, அதிகமாக கேட்டிருக்கீங்க. இப்பொழுதைய விஷயமே சொரூபம் ஆவதோடு பிறரையும் சொரூபமாக ஆக்கணும். எந்த அளவு நீங்களே அனைத்து பிராப்தி சொரூபமாக இருப்பீங்களோ அந்த அளவு அனைவரையும் பிராப்தியின் சொரூபமாக ஆக்க முடியும். இன்றைய நாட்களில் அனைத்து ஆத்மாக்களும் அடைய விரும்புகிறார்களே இல்லாமல் கேட்க விரும்புறதில்லை. இன்றைய நாட்களில் எல்லா ஆத்மாக்களும் அடைய தான் விரும்புகிறாங்க, கேட்க விரும்பலை. எப்போ அடைஞ்சிடுறாங்களோ அதனால் தான் என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற இந்த பாடலை குஷியோடு பாடுவாங்க. எப்படி நீங்கள் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற இந்த குஷி நிரம்பிய பாடலை பாடுறீங்க இல்லையா, அதே மாதிரி மற்ற ஆத்மாக்களும் இந்த குஷினுடைய பாடலை பாடுவாங்க. தற்சமயம் இதுதான் ஆத்மாக்களுக்கு அவசியமாக இருக்குது. என்ன அவசியமாக இருக்குதோ அதை நிறைவேற்றுவது தான் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுடைய கடமை அப்படிங்கிறாங்க பாபா. இதே கடமை ஆற்றுவதில் எப்பொழுதும் அனுபவியாகி அனுபவத்தை செய்வித்து கொண்டே இருங்க. இதைத்தான் விரும்புகிறாங்க இல்லையா? இந்த விருப்பத்தை நிறைவேற்றவங்க, அதாவது அனைவரையும் திருப்தியான ஆத்மாவாக ஆக்கிறவங்க, நீங்கள் எப்பொழுதும் திருப்தியான ஆத்மாவா இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவர் யார் நிரம்பியவராக இருப்பாங்களோ அவங்க தான் திருப்தியாக இருப்பாங்க. மேலும் எது தன்னிடம் இருக்குமோ அதைத்தான் மற்றவர்களுக்கும் அவசியம் கொடுப்பாங்க. ஆகையினால எப்பொழுதும் பிராப்தி சொரூபத்தின் போதை மற்றும் குஷியில் இருங்கங்கிறாங்க பாபா. இதுதான் சங்கமிக வாழ்க்கையில் விசேஷம். தந்தையை அடைஞ்சிங்க அப்படின்னா சங்கமேகத்தினுடைய பிரத்யட்ச பலனை அடைஞ்சிங்க. அனைத்து பிராப்தி தான் பிரத்யட்ச பலன். இந்த நிலை மூலம் அனைத்து வெற்றிகளும் பிராப்தி ஆயிடும். மதுபனை சேர்ந்த சகோதர சகோதரிகளுடன் அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. மதுபனி வாசி அந்த அளவு அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க. உங்களை பார்த்து அனைவரும் குஷி அடைஞ்சிடுறாங்க. இந்த அளவு தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். எப்பொழுதுமே கடலினுடைய கரையிலேயே இருக்கீங்க. ஸ்தூலமாகவும் எப்பொழுதும் தந்தை மற்றும் சிரேஷ்ட ஆத்மாக்களின் உடன் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. எப்பொழுதுமே தனது பாக்கியத்தின் மகிமை பாடிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த மகிமையை பாடிக்கிட்டே மற்றும் குஷினுடைய ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே மட்டும் இருங்க. மதுபனி வாசி அப்படின்னா எப்பொழுதும் மது, அதாவது தேனுக்கு சமமாக இனிமையானவங்க. எப்பொழுதுமே வாய் மூலம் இனிமையாக இருப்பவங்க மற்றும் அனைவருடைய வாயை எப்பொழுதும் இனிப்பாக ஆக்கிறவங்க. கடலினுடைய கரையில் இருக்கக்கூடிய புனித அன்னப்பறவைகள் நீங்க. அன்னப்பறவை என்ன செய்யுது? எப்பொழுதும் முத்தை பொறுக்குது. கூழாங்கல்லை பார்ப்பதே இல்லை, ரத்தனங்களை பார்ப்பாங்க. அப்படி அனைத்து ரத்தனங்களை பொறுக்கிறவங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் மகான் தீர்த்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்கள். அப்படி இது மகாத்மாக்களினுடைய குரூப்பாக ஆகிடுச்சு இல்லையா? மகாத்மா அப்படின்னா யாரு? எப்பொழுதும் மகான் பொருளை பார்க்குறவங்க. அப்படி மகான் பொருள் என்பது எது அப்படின்னா ஆத்மா. மகாத்மானுடைய பார்வை எங்கே போகும் அப்படின்னா மகான் பொருளின் மேல்தான் போகும். அந்த மாதிரி எப்பொழுதும் மகானை பார்ப்பவர், மகான் வார்த்தைகளையே பேசுபவர் மற்றும் மகான் காரியங்களையே செய்கிறவங்க. இந்த நிலையைத்தான் மகாத்மா அப்படின்னு சொல்றது.
பாபா சொல்றாங்க, பாண்டவர்கள் அனைவரும் மகாத்மாக்கள். பாப்தாதாவுக்கு அனைவர்களையும் விட அதிகமான எதிர்பார்ப்புகள் யார் மேல் இருக்குது? மதுபனிவாசிகளிடம்தான், இல்லையா? மதுபனை சேர்ந்தவங்களுக்கு நம்பிக்கை தீபங்களை ஏற்ற தெரியும் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. அப்படி மதுபனில் எப்பொழுதும் தீபாவளி தான், இல்லையா? எப்பொழுதும் நல்ல விருப்பங்களினுடைய தீபத்தை எரிய வைக்கிறீங்க அப்படின்னா தினசரி தீபாவளி தான். ஆகையினால மதுபனில் ஒரு பொழுதும் இருள் சூழ்ந்த நிலை இருக்க முடியாது. மதுபனை சேர்ந்த நீங்கள் மாஸ்டர் ஆசிரியர். நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் அல்லது கற்றுக் கொடுக்காவிட்டாலும் உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்குது. சாதாரணமான காரியம் செய்தாலும் சரி, அதை கற்றுக்கொண்டு செல்றாங்க. மேலும் உயர்ந்த காரியம் செஞ்சீங்க அப்படின்னா அதையும் கற்றுக்கொண்டு செல்றாங்க. கற்றுக் கொடுப்பதில்லை. ஆனால் மதுபனி வாசி ஆவது அப்படின்னா மாஸ்டர் ஆசிரியர் ஆவது. ஆகவே நான் மாஸ்டர் ஆசிரியர் அப்படிங்கிறத எப்போதும் நினைவில் வைங்கிறாங்க பாபா. அப்படி உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் கற்றுக் கொடுப்பதாக இருக்கணும். நீங்கள் பிரத்யேகமாக ஆசனத்தில் அமர்ந்து கற்றுக் கொடுப்பதற்கு அவசியம் இல்லை. நடமாடிக்கொண்டே காரியம் செய்து கொண்டே கற்றுக் கொடுப்பவராக இருக்கீங்க. எப்படி இன்றைய நாட்களில் நடமாடும் நூலகம் இருக்குது, இல்லையா? அப்படி நீங்கள் நடமாடும் மாஸ்டர் ஆசிரியர். உங்களுடைய பள்ளி நன்றாக இருக்குதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எனவே எப்பொழுதுமே தன்னுடைய எதிரில் மாணவர்களை பாருங்க. நீங்கள் தனியாக இல்லை. எப்பொழுதுமே உங்கள் எதிரில் மாணவர்கள் இருக்கிறாங்க. எப்பொழுதும் படித்து கொண்டும் இருக்கீங்க, மேலும் படிப்பித்து கொண்டும் இருக்கீங்க. தகுதியான ஆசிரியர் மாணவர்களின் எதிரில் ஒரு பொழுதும் கவனக்குறைவானவராக இருக்க மாட்டாங்க. கவனம் வச்சிருப்பாங்க. நீங்க தூங்கினாலும் எழுந்தாலும் சென்றாலும் உணவு அருந்தினாலும் ஒவ்வொரு நேரமும் நான் பெரிய கல்லூரியில் அமர்ந்திருக்கிறேன், என்னை மாணவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. அப்படி நீங்கள் அதிசயமான ஆசிரியராக ஆயிட்டீங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உங்கள் அனைவரையும் என்ன மகிமை செய்கிறது? மகிமையா என்னெல்லாம் இருக்குதோ அவை அனைத்தும் மதுபனை சேர்ந்தவர்களிடம் இருக்குது. அப்படி தன்னை மகான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதும் நடந்துக்குங்கிறாங்க பாபா. தந்தை எவ்வளவு மகிமை செய்வாங்களோ பின்பு அதன்படி நடக்கவும் வேணும். அப்படி நடந்து கொள்வதிலும் திறமை நிறைந்தவர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. மதுபனினுடைய வரைபடம் முழு உலகத்திலும் சென்று விடுது. அனைவருடைய புத்தியில் எப்பொழுதும் என்ன நினைவு இருக்குது? மதுபனில் என்ன நடந்துட்டு இருக்குது என்பது தான் இருக்குது. அப்படி அனைவருடைய புத்தியிலும் நினைவா நீங்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு மதுபன் வாசியும் ஒளி மற்றும் சக்தியின் கோலமாக ஆகுங்கிறாங்க பாபா. பிறகு இந்த ஒளி மற்றும் சக்தியின் உள்ளே அனைவரும் ஈர்க்கப்பட்டு அவர்களாகவே வருவாங்க. இப்பொழுதோ தந்தையினுடைய காரியம் நடந்துட்டு இருக்குது. அதன் காரணமா தந்தையின் குழந்தையாக ஆகிறவங்க சுலபமாகவே அனுபவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மேலும் செய்து கொண்டே இருப்பாங்க. உங்களுடைய காரியம் இப்பொழுது குப்தமா இருக்குது. நீங்கள் அனைவரும் தன்னுடைய சக்தி சொரூபம் மூலம் வாயு மண்டலத்தை உருவாக்குங்க. நாடகத்தினுடைய திட்டப்படி இது நடக்கத்தான் வேண்டும், அதிகரிக்கத்தான் வேண்டும், நடந்தே ஆகணும். எனவே நடத்துவிப்பவர் நடத்துவித்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ அதே போல தந்தையை பின்பற்றி செய்யுங்க. இப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் சக்தி சொரூபம் ஆயிடணும். நீங்கள் யாருடைய தொடர்புல வந்தாலும் அவங்க ஆன்மீகத்தை அனுபவம் செய்யணும். இப்போ அந்த பாகம் நடக்கணும். இப்போ நன்றாக இருக்குது நன்றாக இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால்
தான் நன்றாக ஆகணும் அப்படிங்கிற இந்த பிரேரணை கிடைக்கல. அதற்கான ஒரே ஒரு வழி, முழு குரூப்பில் ஜுவாலா சொரூபம் ஆகுங்க. ஒவ்வொருவருமே சைத்தன்ய கலங்கரை விளக்காக ஆகுங்க. சேவாதாரியா இருக்கீங்க, அன்பானவராக இருக்கீங்க, ஒரு பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை உள்ளவராக இருக்கீங்க. இவை அனைத்துமே சரிதான். ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவானுடைய நிலை மேடையில் வந்துருச்சு அப்படின்னா அனைவரும் உங்கள் எதிரில் வெட்டில் பூச்சிக்கு சமமாக சுற்றி வர தொடங்கிடுவாங்க. இப்போ தந்தை ஜோதியினுடைய ஈர்ப்பு மட்டும் இருக்குது. மேலும் அனைத்து ஜோதிகளினுடைய ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்னா என்ன ஆகும்? ஜோதியாகவே இருக்கீங்க, ஆனால் இப்பொழுது மேடையில் வரலை. மேடையில் வந்துட்டீங்க அப்படின்னா பின்பு அபுமலையில் இருக்கிறவங்க எப்படி உங்கள் பின்னால் ஓடி வர்றாங்க அப்படின்னு பாருங்க. நீங்கள் அவங்க கிட்ட செல்வதற்கு அவசியம் இருக்காது. ஆனால் அவங்களாகவே உங்களிடம் வந்து ஏதாவது சேவை இருக்குதா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ செல்லமான குழந்தை ஆகியிருக்கீங்க, இதுலேயும் சரிதான், குழந்தை மற்றும் தந்தையுடன் செல்லத்தனம் இருக்குது, உறவை வைத்து நடந்து கொள்வதிலும் சரியாக இருக்கீங்க. ஆனால் இப்பொழுது மாஸ்டர் ஆசிரியராகி மாஸ்டர் சத்குரு ஆகி மேடையில் வாங்க. இப்போ இந்த 2 பாகங்களை செய்ய வேண்டியது இன்னும் மிச்சம் இருக்குது, புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. மதுபன் வாசிகளை பாப்தாதா எப்பொழுதும் விசேஷ ஆத்மாக்களின் ரூபத்தில் பார்க்குறாங்க. எப்பொழுதும் தந்தையினுடைய நம்பிக்கை தீபங்கள் மதுபனி வாசிகள். நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் திருப்தியாகவோ இருக்கீங்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. திருப்தியாக இருப்பது மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துவது, இதுதான் உங்கள் அனைவரின் நிரந்தரமான ஸ்லோகன். எப்பொழுதும் உங்களுடைய அறிவிப்பு பலகையில் என்ன ஸ்லோகன் எழுதப்பட்டு இருக்குது? திருப்தியாக இருக்கவும் வேண்டும், மேலும் மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். இன்று சான்றிதழை பெற்றவர் எதிர்காலத்திலும் ராஜ்ய பாக்கியத்தினுடைய சான்றிதழை பெற்றிடுவாங்க. மதுபனை சேர்ந்தவர்களோ இந்த சான்றிதழை பெற்றிருக்கீங்க தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதுமே அமிர்த வேளையில் தொடங்கி இந்த ஸ்லோகனை நினைவில் கொண்டு வாங்க. எப்படி பலகையில் ஸ்லோகன் எழுதுறீங்க, அதே மாதிரி நெற்றி என்ற பலகையின் மேல் இந்த ஸ்லோகனை ஓட விடுங்க. பிறகு அனைவரும் திருப்தியானவர்களாக ஆகிடுவீங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பரிவர்த்தனை சக்தி மூலமாக அனைவருடைய நன்றிக்கு பாத்திரம் ஆகக்கூடிய தடையை வென்றவர் ஆகுங்க. தடையை வென்றவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, பரிவர்த்தனை சக்தி மூலமாக அனைவனுடைய நன்றிக்கு பாத்திரமாக ஆகணும். ஒருவேளை யாராவது உங்களுக்கு அபகாரம் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வினாடியில் அந்த அபகாரத்தை உபகாரமாக பரிவர்த்தனை செஞ்சிடும். யாராவது தன்னுடைய சுபாவ சமஸ்காரத்தின் மூலம் சோதனையாகி உங்கள் எதிரில் வராங்க அப்படின்னா நீங்கள் ஒருவரின் நினைவின் மூலம் அந்த ஆத்மாவுக்காகவும் இரக்க மனதினுடைய உயர்ந்த சுபாவ சமஸ்காரத்தை தாரணை செஞ்சிருங்க. யாராவது தேகதாரியினுடைய பார்வையோடு எதிரில் வர்றாங்க அப்படின்னா அவருடைய பார்வையை ஆன்மீக பார்வையில் பரிவர்த்தனை செஞ்சிருங்க. அந்த மாதிரி பரிவர்த்தனை செய்வதற்கான யுக்தி உங்களிடம் வந்துடுச்சு அப்படின்னா தடைய வேண்டவராக ஆயிடுவீங்கிறாங்க பாபா. பிறகு தொடர்புல வரும் அனைத்து ஆத்மாக்களும் உங்களை நன்றி உணர்வோடு பார்ப்பாங்க. ஸ்லோகன்: அனுபவங்களின் சொரூபம் ஆகிட்டீங்க அப்படின்னா முகம் மூலம் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அப்படிங்கிற பொலிவு தென்படும். அனுபவங்களினுடைய சொரூபம் ஆயிட்டீங்க அப்படின்னா முகம் மூலம் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அப்படிங்கிற பொலிவு தென்படுங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.